நீங்கள் எது உங்களிடம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த பூரணத்துவத்தை தான் தேடுவீர்கள். இப்படித்தான் தேடுதல் ஆரம்பிக்குங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய வளர்ச்சி இப்படித்தான் நடக்க ஆரம்பிக்குங்க. இதுல தவறே இல்லை. இதுல என்னன்னா, சில சம்பிரதாயங்கள் பிரில்லியண்டா லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிஷிஸ் சாதகர்கள் தவம் செய்து பழுத்து அவர்களுடைய அனுபூதி அனுபவங்கள் இதெல்லாம் ஒன்றாக திரண்டு உருவாகிற சம்பிரதாயங்கள் இருக்கு. சைவத்தை உதாரணமா சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சிவபரம்பொருளுடைய வேறு வேறு வடிவங்களோடேயே உங்களை இணைத்து கொண்டு முன்னேற முடியும். செல்வத்தை பற்றி ஆழ்ந்த ஈடுபாடும் வெறுப்பமும் இல்லைங்கிற அபூரணத்தன்மையை உணர்வதனால செல்வத்தை நோக்கிய ஈர்ப்பும் இருந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். அதுக்கடுத்து அறிவு, அது சார்ந்த ஒரு ஆழமான தேடுதல் அப்படின்னா வீணா தட்சிணாமூர்த்தி. இந்த மாதிரி பரம்பொருளுடைய பல்வேறு வடிவங்கள், அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள், அந்த வடிவங்களிலேயே உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் மாறி 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 இறுதியில் பரமாத்வைதத்தில் பரமுக்தியில் கலப்பீர்கள். அது ரொம்ப பழுத்த சம்பிரதாயங்கள்னு சொல்ற சம்பிரதாயங்கள் இது சாத்தியமா இருக்கும். வைணவத்திலும் இந்த மாதிரி சாத்தியம் இருக்கு.